அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் 21/7/2024 தேதி முதல் 13/8/2024 தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல புதன் பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு. இந்த தருணங்கள்ல மீண்டும் தர்மம் வெல்லும் என்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் வக்ரத்தில் இருக்கிறாருங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடக ராசியில் புதன், சூரியன் மற்றும் சுக்கிரனோடு இணைந்து வக்ரத்தில் இருக்கிறாருங்க. அதே போல் கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு 21/7/2024 தேதி முதல் 13/8/2024 தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எதிர்பாராத விரயங்கள் உண்டுங்க. குறிப்பா விரயஸ்தானத்தில் இருப்பதால உடல் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10 குரு பகவான் இருப்பதால் பதவி மாற்றமும் இடமாற்றமும் கூட வரலாங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் வலிமை இழப்பதால் கொண்டாட்டம் அதிகரிக்குங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய சிறு கவனக்குறைவு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கூட்டாளிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டுமானால் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்வது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல புதன் பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதற்கு முன்னர் புதன் பகவானை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்குங்க. ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுதுங்க. கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் பகவான்ங்க. அப்படிப்பட்ட புதன் ஒரு வித்தியாசமான விசித்திரமான கிரகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய கிரகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல ஜோதிட ஆச்சாரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாருங்க. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டிற்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. அதே போல விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான் தாங்க. இப்படிப்பட்ட புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாங்க. நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. புதன் பகவானை வணங்குவதற்கு வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமைங்க. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் சத்திய தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்குதுங்க ஜோதிட சாஸ்திரம். புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது. புதன் பகவானுடைய வாகனம் குதிரைங்க. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேத்தியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்குதுங்க திருவெண்காடு ஸ்தல புராணம். 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலகீனமாக இருப்பவர்கள், படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழி அருகில் உள்ள திருவெண்காடு என்னும் ஊரில் உள்ள புதன் பகவானை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்குது அங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்கள்ல புதன் பகவான் தற்போது வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. இதனால் என்ன மாதிரியான
மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12க்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது 11 மற்றும் 2 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. விரயங்கள் குறையுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் விரும்பியபடி அமையக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சகோதரர்களால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளின் தாமதம் ஏற்படலாங்க. உங்களுக்கோ உங்களுடன் இருப்பவர்களுக்கோ ஆரோக்கியம் சீராக ஒரு தொகையை செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அதாவது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. சப்தமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் போது அதை கண்டகச்சனி என்று சொல்வார்கள். அது வலிமை இழந்து வக்ரம் பெறும்போது நன்மைகளை அதிகம் வழங்குங்க. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறக்கூடிய ஒரு நேரமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விலகி சென்ற திருமண வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கைகூடி வர இருக்குது. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. இருந்தாலும் அவற்றில் ஏதாவது ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கலாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. அதே போல் உயர் பதவிகள் உங்களை தேடி வரலாங்க. இது போன்ற நேரங்கள்ல சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் சங்கடங்கள் அகன்றோடுங்க. சந்தோஷங்கள் நிலைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிம்மராசினியர்களுக்கு இந்த தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. எதிர்பாராத அரசாங்க பதவி ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள்ல இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதை வழிகாட்டுங்க. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும் என்பதையும் பெண்மணிகளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. தனவரவு திருப்தி தரும் என்பதால பண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் கூட தற்போது சனி பகவான் வக்ரகதியிலும் புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல எல்லா விதத்திலும் உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.